ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு சேவிங்ஸுமே பண்ணலைனாலும் இந்த 2026 இருந்தாவது நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணுங்க. பணமாக சேவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை தங்கம் வெள்ளி சேவ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சேவ் பண்ணணுங்கிறது ரொம்ப ஆசையாக இருக்குங்க. அது ஒரு கனவாகவும் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு சேவிங்ஸுமே பண்ணலைனாலும் இனிமேல் வந்து சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் எந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி தங்கம் வெள்ளி பணம் எல்லாமே சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் நான் நெக்ஸ்ட்டு போடுற சேவிங்ஸ் வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன இயர் 2025 என்னெல்லாம் நம்ம சேவிங்ஸ் பண்ணியிருக்கோங்கிறது நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ 2026 நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணி டிசிப்ளினாக பண்ணணுன்னா இந்த பணம் தங்கம் வெள்ளியை ஈஸியாக சேவ் பண்ணிடலாங்க. ஸோ அதுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு பேசிக்கான விஷயத்தை இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம எந்த சேவிங்ஸ் பண்ணலை, இந்த 2026 இருந்தாவது சேவ் பண்ணணும்னு யோசிக்கிறீங்கன்னா நல்ல விஷயங்க. நம்ம சேவிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு விஷயத்த நோட் பண்ணணுங்க. அது என்னென்னா, நம்மளோட இன்கம் என்னென்னு பார்க்கணும். நம்மளோட இன்கம் என்னென்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ நமக்கு எவ்வளோ இன்கம் வருது, நமக்கு வர இன்கம் போதுமானதாக இருக்குதா, பசங்க இருக்காங்க, அவங்களோட எஜுகேஷன் மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் இது எல்லாம் போக நமக்கு வர இன்கமில் எவ்வளோ பணம் நம்மளால் சேவ் பண்ண முடியுங்க யோசிங்க. இல்லை, எனக்கு வர இன்கமில் எஜுகேஷன் மெடிக்கல் எமர்ஜென்சி எல்லாமே போக சேவிங்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்கம் வர மாதிரி சைடு பிஸ்னஸ் பண்ணுங்கள். சைடு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து பிளான் பண்ணுங்கள். எப்பயுமே நமக்கு ஒரே இன்கம் போதும்னு முடிவு பண்ணாதீங்க. ஆக்டிவ் இன்கம் ஒன்று வந்தால், பேசிவ் இன்கம்னு ஒன்று வந்தால் தான் நல்லா இருக்கும்னு யோசிங்க. கண்டிப்பாக லைஃப்பில் நல்ல சேவிங்ஸ் பண்ண முடியும், கஷ்டம் இல்லாமல் வாழ முடியும். ஃபஸ்ட்டு ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம்னா என்னென்னு பார்க்கலாம். ஆக்டிவ் இன்கம்னா எப்பயுமே ரெகுலராக நம்மளுக்கு மந்த்லி சேலரி வரும் பாருங்கள், ஒரு ஃபிக்ஸ்டு, அதுதாங்க ஆக்டிவ் இன்கம். பேசிவ் இன்கம்னா என்னென்னா, நம்ம சைடு பிஸ்னஸ் பண்ணுவோம், இல்லைன்னா சைடில் ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் போவோம்ல, அந்த மாதிரி வர சேலரி வந்து பேசிவ் இன்கம்ங்க. ஸோ ஆக்டிவ் இன்கம் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும். பேசிக் இன்கம் வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ட்ரெண்டிங்கில் என்ன பிஸ்னஸ் இருக்குது, எது செட் ஆகணும் யோசித்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகும். இப்போ நமக்கு இன்கம் அதிகமாகச்சுன்னா சேவிங்ஸ் தாங்க இன்க்ரீஸ் பண்ணணும், எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்கம் கம்மியாக இருக்கும்போது ஒரு செலவும், இன்கம் அதிகமாகிடுச்சுன்னா ஒரு செலவும் அதிகப்படுத்திடுறாங்க. இன்கம் அதிகமாகும்போது நம்ம எக்ஸ்பென்சஸை அதிகப்படுத்தினா என்ன பண்ண முடியும், நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியாதுங்க. ஸோ எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணிவிட்டு சேவிங்ஸை அதிகப்படுத்துகிற ஹேபிட்டு எப்பயுமே வச்சுக்கோங்க. இந்த ஹேபிட் நம்மக்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக நம்ம லைஃபு நல்ல ஒரு பாதையை நோக்கி போயிட்டுருக்குங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா, நம்ம வரவு செலவு கணக்கு பற்றி தாங்க பார்க்கணும். நம்ம போன இயர் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு வரவு செலவு கணக்கு பார்த்துருப்போம் இல்லையா. கண்டிப்பாக வரவு செலவு கணக்கு வந்து நோட்லேயோ இல்லை மொபைல் ஆப்லேயோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சாதான் நம்ம செய்கிற செலவு எது யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம், எது அன்வான்டாக பண்ணியிருக்கோன்னு நமக்கே தெரியும். போன இயர் பண்ணின தேவையில்லாத செலவு எல்லாத்தையுமே இந்த இயர் பண்ணாமல் கட் பண்ணிக்கோங்க. அப்படி கட் பண்ணும்போது நம்ம சேவிங்ஸும் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம், இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்து நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணலாங்க. நெக்ஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடன் தாங்க. நம்ம சேமிப்பு தடை பண்ணுற முக்கியமான விஷயம் கடன் தாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு ஒரு டைரியில் நோட் பண்ணுங்கள். கடன் இல்லாதவங்க கண்டிப்பாக யாரும் இருக்க மாட்டோம். எல்லாருமே மோஸ்ட்டாக வந்து அவங்கவுங்க இன்கம்க்கு ஏற்ற மாதிரி கடன் வந்து வாங்கி தான் வச்சுருப்போம். ஸோ எல்லாருக்குமே அவங்களுடைய செலவுக்கு ஏற்ற மாதிரி கடன் இருக்கத்தாங்க செய்யும். அது நகை கடனாக இருக்கலாம், இல்லை ஹவுஸ் லோனாக இருக்கலாம், இல்லை பர்சனல் லோனு எதா வேணாலும் இருக்கலாங்க. எந்த கடன் எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு எந்த கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம், எந்த கடன் வந்து வேகமாக அடைக்கணும்னு 1 by 1 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த கடனுக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டணும்னு நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுனா மட்டும்தாங்க வேகமாக அடைக்க முடியும். கடன் இருந்தால் ஃபஸ்ட்டு கடனில் கான்சன்ட்ரேட் பண்ணி
கட்டுங்க. கடன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேவிங்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கடன் கட்டாமல் சேவிங்ஸ் பண்ணணும் வச்சுக்கோங்க, நம்ம சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து நம்ம வாங்கின கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எல்லா கடனையும் அடைச்சிட்டு நீங்கள் வந்து உங்களோட சேவிங்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். கடன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கடனுக்கு கொடுங்க. ஓகே, நம்ம கடனெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் எதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம்? மணி சேவிங்ஸ் தாங்க. நம்ம 2025 என்னெல்லாம் சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணணும், எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. சேவிங்ஸ் எல்லாரோட லைஃப்லேயுமே ரொம்ப முக்கியமான விஷயங்க. நமக்கு கஷ்டம்னு வரும்போது தான் நம்மளோட சேவிங்ஸோட இம்பார்ட்டன்னே நம்மளுக்கு தெரியும். நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம சேவிங்ஸ் தாங்க நம்மளுக்கு கை கொடுக்கும். ஸோ நம்ம கைக்கு இன்கம்மாக பணம் வருதுன்னா அது உடனே எடுத்து செலவு பண்ணிடக்கூடாதுங்க. சேவிங்ஸ் எவ்வளோ நம்மளால் பண்ண முடியுமோ, இந்த மந்த் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வரும், எந்த எக்ஸ்பென்சஸ் கட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணலான்னு பிளான் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஒரு இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கடன் எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்பேன். பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கடனுக்கு தாங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். கடன் இருக்குன்னா சேவிங்ஸ் பண்ணாமே இருக்க மாட்டேங்க. ஆனால் நான் வந்து எவ்வளோ அமௌண்ட் என்னால் மிச்சம் வைக்க முடியுதோ அந்த அமௌண்ட்டில் கடனுக்கு மோஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்து கட்டிடுவேங்க. ஒரு 20% சேவிங்ஸ்க்குன்னு நான் எடுத்து வச்சுட்டு சேவிங்ஸ் பண்ணுவேங்க. கடனை அடைச்சதுக்கு அப்புறம் ஃபுல் அமௌண்ட்டையும் சேவிங்ஸ் பண்ணுவேன். கடன் அடைக்கிற வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்து கடனுக்கும், கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவிங்ஸ்ன்னு கண்டிப்பாக எடுத்து வச்சுருவேங்க. இதில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். இப்படிலாம் பிளான் பண்ணதுனால தான் என்னோடய கடன் வந்து வேகமாக அடைக்க முடிஞ்சது. சைட் பை சைடாக ரொம்ப அமௌண்ட் இல்லைனாலும் ஒரு அளவு அமௌண்ட் வந்து என்னால் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சதுங்க. இப்போது நான் கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டேன். கடன் அடைக்கும் போது ஒரு 20% அமௌண்ட் வந்து சேவிங்ஸ்னு எடுத்து வச்சேன் பாருங்கள். அது வந்து அந்த அமௌண்ட்டை வச்சு நான் எமர்ஜென்சி ஃபண்டு வந்து பில் பண்ணிட்டேங்க. நீங்கள் வந்து கடனை அடைச்சதுக்கப்புறம் சேவிங்ஸுன்னு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்டு பில் பண்ணுங்கள். எமர்ஜென்சி ஃபண்டு பில் பண்ணாமல் நீங்கள் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. கோல்டோ சில்வரோ இல்லை எஸ்ஐபியோ இல்லை ஆர்டி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாதீங்க. எமர்ஜென்சி ஃபண்டு வந்து உங்கள் மந்த்லி எக்ஸ்பென்சிவ் எவ்வளோன்னு பார்த்து 6 மந்த்துக்கான எமர்ஜென்சி ஃபண்டு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குள்ளே போங்க. இப்போது வந்து நான் வந்து கடனையும் அடித்து முடிச்சுட்டேன், எமர்ஜென்சி ஃபண்டு பில் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் கோல்டு சில்வர் சேவிங்ஸ்லாங்க பண்ண போகிறேன். கோல்டு சில்வர் ரேட்டு எவ்வளோ ராக்கெட் வேகத்தில் போகுதுன்னு எல்லாருமே பார்க்குறோம் இல்லைங்களா? கோல்டும் ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ் தாங்க. நம்ம சேவ் பண்ணுற பணம் அமௌண்ட்டாக இருக்கிறத விட அந்த பணத்தை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பணத்தோட வேல்யூ அதிகமாகுங்க. நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட்டை பணமாக வச்சுருந்தா அதோட வேல்யூ 0 தாங்க. பணத்தோட வேல்யூ வந்து அதிகமாகாது. ஸோ உங்களோட பணத்தோட வேல்யூ அதிகமாகணும் அப்படின்னா நீங்கள் எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. நான் என்னோடய இன்கமில் எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணி அதை ஸ்ப்ளிட் பண்ணினேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு கடன் இருக்க போய் நான் வந்து கடனுக்கு தாங்க அதிக அமௌண்ட் வந்து கட்டினேன். 20% தான் சேவிங்ஸ் பண்ணினேன்னு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் சேவிங்ஸ் பண்ண 20% பணத்தையுமே நான் ஒரே இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலைங்க, ஸ்ப்ளிட் பண்ணி தாங்க இன்வெஸ்ட் பண்ணினேன். அது என்னெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மந்த்லி வந்து ஒரு 10 கிராம் சில்வர் காயின் வாங்கினேன். அப்புறம் 3000 ரூபாய் வந்து கோல்டு ஷீட் போட்டேன். அப்புறம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து என்னோடய எமர்ஜென்சி ஃபண்ட் பில் பண்ணுறதுக்கு நான் செப்பரேட் பண்ணிக்கிட்டேங்க. இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால தான் நம்ம பணத்துக்கு வேல்யூ வந்து அதிகமாகுங்க. கோல்டும் சேவ் பண்ண முடியும், சில்வரும் சேவ் பண்ண முடிஞ்சது, நம்மளோட எமர்ஜென்சி ஃபண்டும் பில் பண்ண முடிஞ்சதுங்க. இல்லை நீங்கள் வந்து சில்வர் வாங்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சில்வருக்கு வாங்குகிற அமௌண்ட்டுக்கு வந்து கோல்டு சிட்டில் கட்டிடுங்க. இல்லைனா கோல்டு சிட்டுக்குன்னு தனி அமௌண்ட் கட்டுறீங்களா அதை அப்படியே விட்டுட்டு சில்வர் வாங்குகிற காசுக்கு வந்து நீங்கள் வந்து கோல்டு காயினாக வாங்கிடுங்க. இப்போ ஒரு 10 கிராம் 3000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 3000 ரூபாய்க்கு எத்தனை மில்லிகிராம் காயின் வருதோ அந்த மில்லிகிராம் காயின் வந்து நம்ம கோல்டில் வாங்கிக்கிடலாங்க. இப்போ வந்து 100 மில்லிகிராம்லேருந்துமே நம்மளுக்கு கோல்டு காயின் கிடைக்குது. எனக்கு சில்வர் தேவைப்பட்டதுனால நான் சில்வர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணினேன். எல்லா நாளையும் ஒரே போல் சேவிங்ஸ் பண்ண முடியாதுங்க, இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நமக்கு இன்கம்மை கால்குலேட் பண்ணி நம்ம வந்து எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கணுங்க.
நெக்ஸ்ட்டு வந்து உண்டியல் பாக்ஸ் சேவிங்ஸ் தாங்க பண்ணினேன். உண்டியல் பாக்ஸ் சேவிங்ஸ் வந்து நான் எந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து டெய்லி வந்து கடைக்கு போய் ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குவோம். லைக் பால், இல்லை வெஜிடபிள்ஸ், இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு திங்ஸ் தீர்ந்துருச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் நம்ம வாங்குவோம் பார்த்தீங்களா? அப்படி வாங்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ரூ. 5 ரூ. 10 இல்லை ரூ. 2 ரூ. 3 சில்லற கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்து அப்படியே நான் வந்து உண்டியல் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ரூ. 5 ரூ. 10 சின்ன அமௌண்ட்டு தானே, இது என்னத்தை நம்ம போய் சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த ரூ. 5 ரூ. 10 ஒரு கண்டினியூவாக போட்டுட்டு இருக்கும்போது அது வந்து நம்மளுக்கு ஒரு பல்க் அமௌண்ட்டாக வருங்க. அது ஒரு நம்மளுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து கோல்டு சீட்டு போட்டுட்ருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கோல்டு வந்து எடுக்கும்போது இந்த நம்ம உண்டியல் காசையும் சேர்த்து கொண்டு போய் எடுத்தோன்னா எக்ஸ்ட்ரா கிராம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து அந்த மாதிரி தாங்க உண்டியல் பாக்ஸு சேவிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் அந்த 20% சேவிங்ஸில் கோல்டுக்கும் சில்வருக்கும் எமர்ஜென்சி ஃபண்டுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா. நான் 6 மந்த்துக்கான எமர்ஜென்சி ஃபண்டு பில் பண்ணதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணேன்னா ஆர்டியில் தாங்க போட்டேன். ஆர்டியில் இல்லை எஸ்ஐபி அந்த மாதிரி வந்து இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருந்தேங்க. உங்களுக்கு வந்து ஆர்டியில் எஸ்ஐபி எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலைன்னா கூட பரவாயில்லைங்க. இந்த 2026 இருந்தாவது சேவிங்ஸ் பண்ணுற ஹேபிட்டை வந்து ஃபாலோ பண்ணி சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே சேவிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. சேவிங்ஸ் இல்லைன்னா நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுங்க. ஸோ வந்து லைஃப் ஸ்மூத்தாக போகணுன்னா சேவிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ சேலரி வாங்குகிறோமோ அதில் நம்மளால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வர சேலரி வந்து உங்களுக்கு பத்தலைன்னா சைடு பிஸ்னஸ் வந்து இல்லை சைடு ஒர்க்கு, பார்ட் டைம் ஒர்க்கு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாட்டா.